கடந்த 50 ஆண்டு கால பொது வாழ்க்கையில் நான் எத்தனையோ வழிகளையும் அவமானங்களையும் சந்தித்து வந்திருக்கிறேன். முன்னாடி முதலமைச்சர்களுக்கு தேசிய கொடி ஏற்றுவதற்கான உரிமையே கிடையாது. இந்த உரிமையை இந்தியாவில் இருக்க எல்லா முதல்வர்களுக்கும் வாங்கி கொடுத்தது கலைஞர் கருணாநிதி. இவரால் முதலமைச்சராக முடியவே முடியாது என்றார்கள். கட்டம் சரியில்லை என்றார்கள். ஜாதகத்தில் அமைப்பு இல்லை என்றார்கள். கேலி கிண்டல் செய்து நகைத்தார்கள். ஆனால் தனது கடின உழைப்பால் மட்டுமே எல்லா ஆரூடங்களையும் தவிடுபொடியாக்கி ஒப்பற்ற பேரரசனாக முதலமைச்சராக என் வாழ்க்கையில் எத்தனையோ மேடு பள்ளங்கள் எனக்கு உற்ற துணையாக உறுதுணையாக இருந்து என்னோட மிகப்பெரிய சக்தியாக இருக்கிறது என்னுடைய மனைவி துர்கா தான். தோத்தா ஜெயிக்கணும்னு மட்டும்தான் தோணும். ஆனா அவமானப்பட்டா சாதிக்கணும்ன்ற வெறியே வரும்டா. ஒருத்தன் வரணும்னு ஆண்டவன் முடிவு பண்ணிட்டான்னு வச்சுக்கோய, நீ என்னதான் கேட்டா சாத்தி தாப்பால் இழுத்து கூட்டு போட்டாலும் கூட்டு லாக்காவ. ஏன்னு கேள, என்ன சாவி அவங்கிட்ட இருக்கு. M.K. ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான். எவ்வளவு பேச்சு, எவ்வளவு கஷ்டம், இவங்களோட உழைப்பு எவ்வளவு. ஒரு நாலஞ்சு மாதிரி இந்த தடவை சரியான தூக்கம் கிடையாது. அவ்வளவு இருந்தது, வெளியிலையும் காட்டிக்காம அவ்வளவே தாங்கி ஒரு மனுஷன் இருந்தது கூடவே இருந்து பார்த்தேன். எனக்கு மட்டும்தான் தெரியும். சில சமயம் பிள்ளைங்க கிட்ட கூட நான் அதை பத்தி பேச மாட்டேன். ஒரு வார்த்தையை கேட்குதானே நமக்கு சொல்லும் போது அந்த முத்துவேல் கருணாநிதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரை சொல்லும் போது என்னால கட்டுப்படுத்த முடியல. எனக்கு முதல்லயே அழுகதான் வந்தது. வீட்டுல இருந்து கிளம்பும் போதே எனக்கு ஒரு அந்த சந்தோஷம், ஒரு இது இல்லாம ஒரு நர்வஸாவே இருந்துச்சு எனக்கு. அந்த மாதிரி அவங்களெல்லாம் பார்த்ததும் ஒரு மாதிரி இதாயிட்டேன். ஒரு மத்தியானம் முடிப்பாங்க, முடிச்சுட்டு ஒரு 1/2 கூட டைம் இருக்காது, கிளம்பணும்னா கிளம்புவாங்க. சில சமயம் எனக்கே அழுகியா வரும். உடம்பு போயிடுமே. அவ்வளவு நம்ம வயசு வேற இருக்குல்ல நமக்கும். 2 மணிக்கு சாப்பிடுவாங்க, 2:30 மணிக்கு கிளம்புவாங்க. இப்படி ஒரு உழைப்புங்க. சில சமயம் ராத்திரில எல்லாம் எனக்கு பயமா இருக்கும். நான் போகாதப்பெல்லாம் கிட்ட போன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். 8:30 மணி இருக்குமா? ஆமா, 8 மணிக்கு முன்னாடி விளக்க ஏற்றி சாமி கும்பிடுறேன். அப்பதான் அந்த இது வருது, தபால் ஓட்டு. இதுக்கப்புறம் நான் டிவியும் பார்க்கல, எந்த சீட்டு வருது எவ்வளவு என்னங்கிறத போகவே இல்லைங்க. அப்படியே உக்காந்துட்டேன், ரூம்லயே உக்காந்துட்டேன். எந்திரிச்சா வரல. நான் மருமக என்ன கூப்பிட்டுது. 1 மணிக்கு மேல இருக்கும். அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க இருக்கு, அத்தை என்ன வரவே மாட்டேங்கிறாங்க, அங்கேயே உட்கார்ந்து இருக்காங்க, போய் பாரு கூப்பிடுங்க. இன்னும் உங்களுக்கு என்ன வேணும், நம்ம மெஜாரிட்டியா வந்துட்டோம், நம்ம திமுக தான் வருது, நம்ம தனியாவே நமக்கு மெஜாரிட்டி வந்துட்டு இதை என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்ன கம்பல் பண்ணி இன்னைக்கு கிருத்திகா என்ன இழுத்துட்டு வந்துச்சு வெளியில.
அப்படின்னா அந்த இது வாங்கிட்டு வரும்போது நான் தான் இருந்தேன். நைட்டு லேட் ஆயிடுச்சு, எல்லாரும் அப்படியே அன்னைக்கு கவுண்டிங் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இவங்களுக்கு வந்து இன்னும் நேரம் ஆகும்ட்டு 12 ஆயிடுச்சு ஜெயிச்சுட்டு வர்றதுக்கு வீட்டுக்கு. நாங்க அந்த கொஞ்சம் ஆளெல்லாம் கரைச்சிட்டு அவங்களுக்கு கரெக்டா உள்ள வந்ததும் பூஜை ரூமுக்குள்ள கூப்பிட்டு அந்த கையில கொடுத்தாங்க. அப்பவே நான் அழுதுட்டேன். சாமி ரூம்ல வாங்கி அதை வைக்கும் போதே எனக்கு அழுக வந்துடுச்சு. வேறும் பூவும் வேறில்லை, கருமேகம் போல நீர் இல்லை, அலைக்கடல் அடங்குமோ அதிகார குரலுக்கு எப்போதும். அந்த போட்டோஸ்லாம் இருக்கு. என்ன பண்ணுறாங்க, 13 கோடி ரூபாய் ஆகும்னு ஏதோ சொன்னாரு. வேணாம், அப்படி இருக்கட்டும். இது இந்த மாதிரி ஒரு அரசியல் ரொம்ப நாளாக பார்க்கவே இல்லை. அவர் வந்து சொல்லும்போது அது கேட்கவே நல்லா இருக்கு. 13 கோடியை வேற எதுக்காக பயன்படுத்திக்கலாம், அதுல இருக்கட்டும், இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, அது ஒரு முதலமைச்சரா அவர் இல்ல. அது ஆக்சுவலா அதான் மெச்சூரிட்டி. அது பெரும் பாராட்டுறதுன்னு தான் எனக்கு தெரியல, ஆனா அது மெச்சூரிட்டி. நீரின் வீழ்ச்சி நீதானே, உன்னை நீந்தி கடக்க முடியாதே ஒரு பனித்துளி, அது எரிமலை அணைத்திடுமா. வெட்டுக்குழியின் கூப்பாடு